السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. قال يا إبليس ما لك ألا تكون مع الساجدين. قال لم أكن لأسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فخرج منها فإنك رجيم. صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹஸ்ரத் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்து இப்லீஸுக்கு அவர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும், அவர்களை கௌரவப்படுத்தும் முகமாக அவர்களுக்கு சஜதா என்ற அமைப்பிலே செய்ய வேண்டும் என்ற கட்டளையை இட்ட பொழுது ஷைத்தான், அதாவது இப்லீஸ் என்பவன் அதை செய்யாமல் மறுத்து விட்டான். இவைகள் எல்லாம் நமக்கு தெரிந்த விடயங்கள் தான். அந்த நேரத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் இப்லீஸை பார்த்து கேட்கிறான், கால யா இப்லீஸ் மா லக்க அல்லா தக்கூன மஅஸ் சாஜிதீன். யா இப்லீஸ், ஏன் இப்லீஸே, மா லக்க அல்லா தக்கூன மஅஸ் சாஜிதீன், மலாயிக்காமார்கள் எல்லோரும் சஜிதா செய்த பொழுது ஏன் நீ சஜிதா செய்யவில்லை? சஜிதா செய்வதை விட்டும் உன்னை தடுத்தது எது என்று கேட்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, ஹஸ்ரத் ஆதம் நபி அவர்களை படைத்ததும் அதன் பின்னால் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லது அவர்களுக்கு கௌரவப்படுத்தும் முகமாக சஜதாவுடைய அடிப்படையிலே அங்கே அவர்களுக்கு செய்யும்படி சொன்னதும் இப்லீஸ் மறுத்துவிட்ட செய்தியையும் பல இடத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஏன் இவ்விதம் பல இடத்திலே ஒரே செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறான்? அதிலே முக்கியமான விடயம் இருக்கிறது. பாருங்கள், அல்லாஹ் கேட்ட பொழுது அல்லாஹ்வுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்? கால லம் அகுன் லி அஸ்ஜுத லி பஷரின் ஹலக்தஹு மின் சல்சாலின் மின் ஹமஇம் மஸ்னூன். அந்த இப்லீஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாதாரணமாக களிமண்ணின் மூலமாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு நான் அங்கே சாஷ்டாங்கம் செய்ய வேண்டுமா? களிமண்ணினால், சாதாரண பொருளினால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நான் அங்கே குனிந்து அங்கே சிரம் தாழ்த்த வேண்டுமா? ஏன் என்று சொன்னால் நான் உயர்வாக இருக்கிற நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அங்கே இப்லீஸ் பதில் சொல்லி இருக்கிறான். இந்த இடத்திலே அல்லாவுக்கும் இப்லீஸுக்கும் மத்தியிலே ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. அல்லாஹ் எஜமான், சர்வலோகத்தையும் படைத்தவன், உலகத்தை படைத்தவன், மனிதனை படைத்தவன், ஏன் இப்லீஸையும் சேர்த்து அவன்தான் படைத்திருக்கிறான். இவ்விதம் மாபெரும் படைப்பாளனாகி அல்லாவிடத்திலே ஒரு படைப்பு இவ்விதம் பேசுகிற பொழுது அல்லாவுக்கு கடும் கோபம் வந்து விடுகிறது. கால ஃபஹ்ருஜு மின்ஹா ஃபஇன்னக ரஜீம். அந்த நேரத்திலே அல்லாஹ் சொன்னான், ஃபஹ்ருஜு மின்ஹா, இந்த இடத்திலே இருந்து நீ வெளியே சென்று விடு, நிச்சயமாக நீ சாபத்துக்குட்பட்டவனாக ஆகிவிட்டாய், எடுத்தெறியப்பட்ட துரத்தப்பட்ட ஷைத்தானாக நீ ஆகிவிட்டாய் என்று சொல்லி அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்து, கண்ணியம், மரியாதை எல்லா இடத்திலும் இருந்து தூக்கி எறிந்து விடுகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த நிகழ்வை அல்லாஹ் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பது என்ன தெரியுமா? இதனுடைய காரணம் என்ன? மனிதர்களே, உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். உங்களை படைத்தவன், உங்களுக்கு உணவளிப்பவன், உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன், உங்களை இந்த உலகத்திலே வாழச் செய்து கொண்டிருக்கிறான். அவனே உங்களை மரணிப்பான், மரணிக்க செய்வான். உங்களுக்கு அதன் பின்னால் மறுமையில் எழுப்புவான், சுவர்க்கமோ நரகமோ என்று அனுப்புவான். அவ்வளவு மாபெரும் குதரத்து வல்லமையுள்ள அல்லாஹ்வை மனிதர்களே, ஆண்களே, பெண்களே, நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்தாதீர்கள். இப்லீஸ் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை உதாசீனப்படுத்தினான், தூக்கி எறிந்தான். இவ்வளவு மிகப்பெரிய ரப்புடைய கட்டளை, அதை அவன் மதித்திருக்க வேண்டும், கண்ணியப்படுத்தியிருக்க வேண்டும், பயந்து இருக்க வேண்டும், தலைமேல் கொண்டு அதை அவன் செய்திருக்க வேண்டும். அவனுக்கு இருந்த அகங்காரம், அவனுக்கு இருந்த ஆணவம், அவனுக்கு இருந்த பெரியதனம், இப்படிப்பட்ட குணங்களால் அல்லாஹ்வை மதிக்காமல் அவன் அங்கே பேசினான், நடந்து கொண்டான். அதனால் அவனை அல்லாஹ் லஅனத்து செய்து அவனை துரத்தி விட்டான்.
இதில் நாம் கொள்ள வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், நமக்கு எப்போது அதாவது உலமாக்கள் மூலமாக குர்ஆனின் மூலம் உங்களுக்கு இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குர்ஆனில் சொல்லப்பட்டதா அதை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று நாம் உறுதி கொண்டு அந்த விடயத்தை எடுத்து நடக்க வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிற விஷயமா, அது ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயமா, அதை நான் எடுத்து நடக்கப் போகிறேன் என்று அந்த ஒரு லட்சியத்துடன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளுக்கு அங்கே கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லுவது. அந்த இப்லீஸுக்கு மிக பயங்கரமான சாபமிட்டான். வ இன்ன அலைக்கல் லஅனத இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் உன் மீது எனது சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் அந்த இப்லீஸை அனுப்பிவிட்டான். அவ்விதம் அனுப்பியும் கூட அந்த நேரத்திலும் இப்லீஸ் அங்கே மிக பயங்கரமான முறையிலே அல்லாஹ்வுடன் முரண்டு பிடித்தான். இப்போது கோபப்படுகிறான். ஒரு மனிதனுக்காக வேண்டித்தான் அல்லவா என்னை நீ அனுப்பிவிட்டாய், ஆகவே எனக்கு நீ அவகாசம் அலி என்று அல்லாஹ் சொல்கிறான். எனது உயிரை எடுக்காமல் எனது அவகாசம் கொடு என்று அந்த இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான். கால ரப்பி ஃபஅன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத்து நாள் வரைக்கும் எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய அவகாசத்தை கொடு. அந்த நேரத்திலும் அவன் ரப்பி என்று தான் சொல்கிறான். ரப்பே, அப்படி இருந்தும் கூட அவனுடைய பாருங்கள், அவ்வளவு அவன் தெரிந்திருந்தும் கூட அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாததனால் அவனுக்கு சாபம் ஏற்பட்டு விட்டது. கடைசியிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஃபஇன்னக மினல் முன்தரீன், நிச்சயமாக நீ உனக்கு அவகாசம் கொடுக்கப்படும். அந்த நேரத்திலே சவால் விட்டான். நான் அதாவது மனிதர்களை வழிகெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்திருக்கிறான். இவ்விதமாக நிறைய விடயங்கள் இந்த ஆயத்துடைய தொடரிலே வருகிறது. சூரத்துல் ஹிஜ்ரிலே 130வது 35வது வசனங்களிலே இருந்து இவ்விதம் வருகின்றன. இந்த செய்திகளை நாங்கள் கவனத்திலே எடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய விடயங்களை எடுத்து நடக்க வேண்டும். மிக முக்கியமாக பணிவு, அடக்கம். உலமாக்கள் ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிற பொழுது நாங்கள் ஒரு ஆலிமை பார்த்து அவர்தானே அல்லது வேறு யாராவது ஒரு மனிதன் சொல்லுகிற பொழுது அவரை கணக்கெடுக்காமல் குர்ஆனையோ ஹதீஸையோ புறக்கணித்தால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நாம் அங்கே விழ நேரிடும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவருமே கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஆயத்துக்கள் மூலம் நாம் படிப்பினை பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.